Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா UnoSP அப்ளிகேஷன் மூலம் அக்கவுண்ட் ஸ்டேட்மென்ட்டை PDF ஃபார்மட்ல டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல்ல பாஸ்வேர்ட் போட்டு எப்படி நம்ம ஓபன் பண்ணுவது. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்ப உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம Tamil King channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இப்போ SB Bank கஸ்டமர் UnoSP அப்ளிகேஷன் மூலம் உங்களோட அக்கவுண்ட் ஸ்டேட்மென்ட்டை உங்க மொபைல்ல நீங்க PDF ஃபார்மட்ல டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்ட் எப்படி போட்டு நம்ம ஓபன் பண்றது அப்படி சொல்லிட்டு தெளிவா லைவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கிற UnoSP அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல உங்களுக்கு அலோ கேட்கும். சோ அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல உங்களோட எம்பின் என்ட்ரி பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். உங்களோட எம்பின் நீங்க அந்த பாக்ஸ்ல நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட எம்பின் நால என்ட்ரி பண்றேன். உங்களோட எம்பின் என்ட்ரி பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மொபைல் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் அப்படி சொல்ற ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ஸோ இதில் பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் ஏசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த பிரான்ச்சோ ஸோ அந்த பிரான்ச்சோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைடோ பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு செலக்ட் ஆகிருக்கும். ரைட் சைடை பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டிஸ்பிளேல வரும். ஸோ ஃபஸ்ட்டே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் PDF ஃபார்மேட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ மெயிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணனா நீங்கள் மெயில் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மெயிலுக்கு உங்களோட PDF ஃபார்மில் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம மொபைலில் எப்படி நம்ம PDF ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்ட் எப்படி போட்டு ஓப்பன் பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரைட் சைடை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளேலே PDF டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி இன் யுவர் டவுன்லோட் ஃபோல்டர் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கொடுத்துரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி போடணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட டேட்டு மந்தை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரில் லாஸ்ட் இருக்கிற 4 நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட டேட்டு மந்தை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டு போட்டுக்கோங்க. அட்டு போட்டுட்டு மறுபடியும் லாஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க 4 நம்பரையும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் நான் சென்ட் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அந்த PDF ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணுறேங்க வச்சுருக்கதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எனக்கு நான் PDF ஃபார்மில் 2 ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபைலை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல கேட்குது. அதான் நான் ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட டேட்டு மந்த் நீங்கள் அதில் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டு போட்டுக்கோங்க. அட்டு போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரில் லாஸ்ட் இருக்கிற 4 நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடே ஓப்பன் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல்லேயே நீங்கள் PDF ஃபார்மில் இருக்கிற ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் SB Bank கஸ்டமர் உங்களோட UnoSP அப்ளிகேஷன் மூலம் உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உங்களோட மொபைலில் நீங்கள் PDF ஃபார்மேட்டாக டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.